நல்லது. பாண்டியன் பாருங்க குறுக்கிட ரொம்ப பொறுமையாக இருக்கார். பேசுங்க பாண்டியன். எனக்கு சூரியநாராயணன் சார் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளீஸ். ரொம்ப அமைதிக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பட்டம் கொடுத்தாரு. நான் வந்து இந்த இஸ்ரேல் போர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நடந்துகிட்டு இருக்குல்ல உலகம் ஃபுல்லாக, அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது பேசுங்க. உங்கள் நேரம் தான் வீணாகும். அதான் இல்லை நான் நேராக வந்துடுறேன். இல்லை, எனக்கு ட்ரம்ப் ஞாபகம் வந்துச்சு விஜய் நினைக்கும் போது, அதனால தான் அதை எடுத்து சொன்னேன். இல்லைனா சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா சார் வந்து வாஜ்பாய் அந்த அளவுக்கு அவர் வந்து, ஏன்னா இப்போ இன்றைக்கி ட்ரம்ப் வந்து பெரிய பேச்சாளர் ஆகிட்டார். அதாவது எப்படியெல்லாம் நமக்கு வந்து சிக்கலை உண்டு பண்ணுறது, அந்த அடுப்புகளில் கொண்டு போய் அவரோட சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லிடுறேன் சார். அதனால் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மணி சாரும் பேசினார், நம்ம பொன் வில்சன் சொன்னாங்க சில, அதாவது நடைமுறையை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை நான் திருப்பி பேசலை. எடப்பாடியை போய் பார்க்காத உட்பட, செலக்டிவாக பார்த்ததை உட்பட பல விஷயங்கள் விமர்சனமாக வர வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த இளைய தலைமுறைகள் அல்லது ஆதரவாக இருந்தவங்க பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் இன்னொரு முக்கியமாக இது ஒரு வாரத்துக்கு முந்தைய நான் இந்த டிவி தான் நினைக்கிறேன், இதில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் என்னென்னாக்கா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஏன்னா கவர்னர் ஆட்சிங்கிறது அது ஒரு பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறத நானே பதிவு பண்ணிட்டு போனேன். அது நல்ல வேளை வெவ்வேறு காரணத்தினால நடக்கலை. ஆனால் விஜயே வந்து எலெக்ஷனுக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு இன்றைக்கி. ரீஎலெக்ஷனுக்கு என்ன காரணம்னா, இப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்போடு போட்ட மக்களை வந்து அவர் வந்து என்ன வார்த்தை எதுவும் நான் சொல்ல விரும்பலை, அவங்களுக்கு இது ஒரு என்ன பிரதிபலிப்பை கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து இந்த 4 நாளாக நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அதை மிச்சம் 2 பேரும் சொன்னாங்க, இவர் டோட்டலாக மறுதளிச்சிருக்கார் அந்த விஷயத்தை. அப்படி மறுதளிக்க முடியுமா? ஏன்னா எல்லா நடக்கிற விஷயத்தையும் இன்றைக்கி வந்து 3 நாளாக கிட்டத்தட்ட 10, 11, 12, 13 4 நாளாக வந்து எல்லோரும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த டிவியில் இப்போ நீங்கள் சொல்கிற புஷ்பா மாடல் அரசா இது, அல்லது சோபா மாடல் அரசா அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துருச்சு. எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க இதான் ரெண்டும் ஒன்று தான். அதாவது புஷ்பா படத்தில் சோபா டைப்பு, சோபா. அப்போ அப்படி தான் இது வந்து போகுதா அப்படிங்கிறது வந்து கண்கூடாக மக்களுக்கே வெளிச்சமாயிடுச்சு இப்போ. அப்போ மக்கள் வந்து உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து 4 நாளில் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு, இன்றைக்கி 13ஆம் தேதி இந்த கட்டத்துக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி தேமுதிக எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்பதுதான் இது குதிரை பேரம் என்பதெல்லாம். ஆனால் ஆளும் தரப்பு அதை ஏற்கவில்லையே. இது இப்போ நம்ம சூரியநாராயணன் கூட இல்லை, இப்போ டாட்ஸ் இப்போ அவங்க 2 பேர், அது இவர் சூரியநாராயணன் மறுத்துட்டாரு. அதனாலே அது உண்மையாகுமா அப்படின்னு இல்லை, உண்மையே இல்லைன்னு கூட வச்சுக்குவோம். ஆனால் மக்களுக்கு இப்போ பொன் வில்சன் சாரும் மணி சாரும் வந்து அந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி அதை சொல்கிறாங்கல்ல, இவர் ஒரே கனெக்ட் பண்ணிங்க, அது உண்மை இல்லை அப்படின்றாங்க. உண்மை இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்போக்கி. ஏன்னா வச்சு தானே ஆகணும். 10 நாளில் ஒரு ஆட்சியை போய் நம்ம வந்து இது நடக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இப்போ இந்த குதிரை பேரம் இதிலெல்லாம் நடக்கலை. சோஃபாவில் பணம் இது போல் மற்றதெல்லாம் எதுவும் போல் புஷ்பா மாடல் கிடையாது, சோஃபா மாடலும் கிடையாது. ஏதோ மாற்றத்துக்கான ஒரு மாடல் அரசு அப்படின்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு. இப்போ அடுத்தது வருங்க, இதனுடைய அடுத்த கட்ட நாளைக்கு அப்புறத்துலேருந்து யாருக்கெல்லாம் மந்திரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கன்னு வரும்போது அங்கே வந்து திருப்பி அது நடந்துருதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? இப்போ காங்கிரஸ் 2 போயிருக்கு. என்னத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க? தேசிய முற்போக்கு அணி, அது என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையுடன் போனேன். நீங்கள் நாளைக்கு கதை இப்போ பேசக்கூடாது, இன்றைக்கி நடந்ததான் சொல்லுங்கள். இன்றைக்கி நடந்தது கதையில் நடக்க போது தெரியல. இல்லை சார், இப்போ வந்து யுகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது. இல்லை, நான் பேசலை யுகத்தில். இப்போ குதிரை பேரம் நடக்கலைன்னு சூரியநாராயணன் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கேன். அந்த இதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ யோசிச்சாக்க சந்தேகத்தில் டாக்டர்லாம் வந்து இணைக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து நேர்மையானதாக வச்சுக்கணும். எடப்பாடியை பார்க்குறது தப்பாக இல்லை, இவங்கள பார்த்தது தப்பாக இல்லை. அந்த ஒரு பொன் வில்சன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, ஒரு பெரிய கட்சி, ஒரு இவ்வளோ பாரம்பரியமான 52 வருஷம் உள்ள கட்சியில் ஒரு பிரிவை பார்த்துட்டு தலைவரை பொதுச் செயலாளரை பார்க்காம இன்னாராக பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம். அது எதுவுமே இல்லை அப்படின்னு மூடிட்டா கூட நாளைக்கு வந்து இந்த 25 பேரில் எத்தனை பேருக்கு மந்திரி, அவராக தான் நான் சொல்கிறாரு, சட்டசபையில் பதிவாயிருச்சு சார், இத்தனை பேருக்கு மந்திரி, இத்தனை பேருக்கு வாரிய தலைவர், இப்படி பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறதே அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறத சொன்னார், சொல்லிட்டார்ல. இப்போ சொன்னதை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து இந்த மந்திரி பதவி கொடுக்கலன்னா தானே அது வந்து ப்ரூஃப் ஆகும். இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்க, எடப்பாடி சொன்னது தப்பாக போயிடும். கொடுத்துட்டாருன்னா இப்போ குதிரை பேரன்னு ஆயிடுதில்ல. அப்போ இதை வந்து அடுத்ததுனா சொல்ல முடியும். வர மாட்டாரா? கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் கொடுப்பாங்க சார். கொடுப்பாங்களா? அப்போ வந்து ஆயிடுதா இல்லையா? அப்போ பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா?
இப்போ இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தோட ஒரு அரசை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒன்று. காங்கிரஸுக்கு அதே கேள்வியை கேட்குறேன். காங்கிரஸுக்கு 2 மந்திரின்னு பேசியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன சொன்னிச்சு, என்டிஏ கூட்டணியிலிருந்து யாரையும் அழைக்கக்கூடாது, அந்த நிபந்தனையுடன் தான் நாங்கள் வர்றோன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அன்றைக்கி வந்தவங்க அத்தனை பேரும். இப்போ என்ன ஆச்சு, 25 பேர் போனது எந்த கூட்டணி ஆதரவு கொடுத்தது? அப்போ இங்கேயே ஒரு 10 நாளே அடிபட்டு போச்சு மொத்தத்தில். அப்போ அவங்க தானே முதல்ல வேகமாக ஓடி போய் கொடுத்து அதுதானே சிக்கலாகி 4 நாள் கவர்னரோட டெய்லி போய் ஏகப்பட்ட சிக்கலானது. அந்த காங்கிரஸ் கொடுத்த அந்த லெட்ரு தானே. இப்போ அந்த லெட்ரு படி என்டிஏலேருந்து யாரும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மந்திரி சபை வாங்கிக்கிறதுக்குள்ள கூட நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்டிஏ வரக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணியில் இந்த காங்கிரஸ் வேகமாக போய் முன்னாடி கொடுத்ததில் பேரம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த பிரச்சனை என்டிஏ கூட்டணி வராமல் இருந்துச்சா இல்லையா? இப்போ 25 பேர் வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ தேசிய அரசில் காங்கிரஸ் சுருங்கி கொண்டே போகிறது என்பதற்கு தமிழ்நாடுலேயும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டீங்களே அப்படிங்கிற கவலையோடு சொல்கிறேன் அந்த விஷயத்தை. காங்கிரஸும் இந்த பேரத்தில் உள்ளதா அப்படின்ற கேள்வி தவிர்க்க முடியாமல் எழுகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரியும். திருமணி குறிக்கிட்டீங்க, சொல்லுங்க, பிரேக் போகலாம். எஸ்பி வேலுமணி மீது உள்ளாட்சியில் உள்ள ஊழல் என்ற குற்றச்சாட்டு மிகவும் மிகவும் பரவலாக, குறிப்பாக கூட கடுமையாக இருந்து 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திமுக மீது குற்றஞ்சாட்டப்பட்டு அறப்போர் இயக்கம் அதற்காக உயர்நீதிமன்றத்திற்கு போய் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை நீதிமன்றம் கேட்ட அளவுக்கு மிகவும் இவ்வளவு பழு வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணியை இப்பொழுது வாஷிங் மிஷினில் என்ன போட்டு அவருக்கு அமைச்சர் கொடுப்பாரானால் அதன் மூலம் நல்லாவே ஊழலை ஒழிப்பதற்காக, கொள்ளையை ஒழிப்பதற்காக என்று சொன்னது எல்லாமே அடிபட்டு போகும். நாம் பொறுத்து பார்க்கலாம். எனக்கு என்னமோ அதோட அது பதிவு பண்ணியிருக்காங்க. பட் திடீர் கூட்டணியால் தான் இப்படி இந்த ஒரு சிக்கல், இந்த பேச்சு அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கான நியாயமான காரணங்களும் இருக்கிறதாக நம்ம நண்பர்கள் 2 பேரும் சொன்னாங்க. அதுதான் அதிகமான வாய்ப்பாக இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். இதில் இந்த நம்ம தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவை நான் பாராட்டுறேன். அந்த ஒரு ஜோசியரை பற்றி, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் அது பெரிய அளவுக்கு எதிர்ப்பாக இருந்தது. இப்போ ஜாதகமும் ஒரு சாதியுமே கல்யாணம் இந்த முக்கியமான விஷயத்தில் பெரிய அளவுக்கு உள்ளே இருக்குது, வெளில தெரியாது. அந்த அடிப்படையில் அவங்க அவங்க பார்க்குறவங்க தான் இருந்தால் கூட அவங்க ஒரு பொது தளத்தில் இப்படி ஒரு செஞ்சிடக்கூடாது. அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை ஒரு ஆலோசகராக நியமிக்கக்கூடாது, உங்களுக்கு பர்சனலாக இருந்தால் குருவாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத ஆணித்தரமாக அதை சபையில் ஒரு பொலிட்டிஷியனாக நல்லாவே அதை வச்சாங்க. அதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த ஆலோசகர் பதவியும் அது நீக்கப்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுப்பட்டிருக்கு. ஆனால் அதே விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் வேறொரு கோணத்தை அது சார் சொல்லிட்டாரு. பட் இவங்க சொன்ன கோணம் தான் என்ன போன்றவர்களுக்கு ரொம்ப அப்பீலாக இருந்துச்சு. இப்போ மக்களுக்கும் அது அப்பீலாக இருந்திருக்கும்னு நான் கருதுகிறேன். அது பெரிய விஷயம். இது ஒரு இந்த மாடலை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கணுமா நான் அவங்கள கேட்டுக்கிறேன். அவங்க இன்னும் நிறைய விஷயத்த இப்போ இதே மாதிரி இப்போ சட்டசபையில் ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட நல்லா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த குதிரை பேரன்றது ரொம்ப சீரியஸான சார்ஜ். ஆனால் அது செல்வாக்கு அப்படியோட தொடர்படுத்தி தான் அதை பார்க்க. அது எனக்கு என்னமோ அவ்வளோ கூட இது இல்லை. இந்த திடீர் கூட்டணியால் இப்படி வந்தது. அந்த இடத்த அவர் எப்படி இப்போ அடுத்த அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதுலையும் அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அது அடுத்த கேள்வியை மக்கள் தான் கேட்கணும். அதை வர நம்ம பொறுமையாக இருப்போம். ஏன்னா ஒரு 10 நாளே நம்ம விமர்சனத்தை ரொம்ப அள்ளி வீசிட வேணாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன். அதனால் நிச்சயமாக அந்த ஓட்டு போட்ட அந்த மாற்றத்துக்கான மக்கள் எப்படி விழிப்புணர்வோடு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து பார்ப்போம். நம்ம நல்லாவே ரொம்ப நாள் எடுத்துக்கலாம் அந்த விஷயத்துக்காக. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இளைஞர்கள் அப்படி அதுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களாம் ஆழமாக இதை சிந்திச்சு அவங்க முடிவு எடுக்கும்போது நம்மளும் அந்த முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. எங்கே போயிட போகிறார் விஜய்? இருப்பார், நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா அவர் கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போகல, அதே மாதிரி வேறு விஷயத்துக்கும் போகல. அவர் எந்த அடிப்படையினாலும் கூட்டணி வைத்து ஆட்சியை தொடர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அவசரப்பட்டு தேர்தலை நோக்கி போல வேற விஷயத்துக்கும் போலன்னு சொன்னீங்க. ஆமாம், கவர்னராட்சியும் வெளியில் உடலை தானும் கலைச்சிட்டு மீண்டும் இன்னொரு எலெக்ஷனை வச்சு நிறைய தொகுதியை வாங்கலாங்கிற அடிப்படையிலே அவர் போகலை. அப்போ எந்த காரணத்தாக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்து பல்வேறு கூட்டணியை உள்ளே வச்சு ஆட்சியை கொண்டு போகிறாரு. இது எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணி சார் சொன்னதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இதில் பிஜேபி எங்கே குறுக்கு சால் ஓட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம எந்த நேரத்திலையும் விழிப்போடு பார்த்துக்கணும். அவ்வளோதான்.